2 நாளைக்கு முன்பு மதியம் சரியாக 2 மணி. நேற்று மதியம் சரியாக 2:30 மணி அளவில். சித்தப்பா இன்னைக்கு எங்கேயோ தண்ணி தூக்கிட்டு போறாரு. மொட்டை முழு வெயில்ல நட்ட நடுவெயில்ல எங்க இப்படி தண்ணி தூக்கிட்டு போறாரு? சித்தப்பா 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 என்னடா எங்க இந்த வெயில்ல தண்ணி தூக்கிட்டு போறீங்க? அது எங்கே இல்லம்மா விடுமா. சொல்லுங்க எங்க? ரகசியமா சொல்லக்கூடாது. எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. பாப்பா என்னடா வெயில் அடிக்குது, தாங்க முடியாத வெயில் தானே அடிக்குது. ஒரு நாள் அந்த வெயில் நேரத்தில் கோயிலில் ஒரு நாள் சாமி கும்பிட போனோம்மா. அப்போ சாமி நீ முன்னாடி வந்துருச்சு. பத்தியா இதுக்கு தான் நான் சொல்லலை, நான் கிளம்புறேன். சரி நம்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் சாம்பிராணி அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இதெல்லாம் ஏற்றாதீங்கடா. தேங்காய் வேணா உடச்சி ஊற்றுங்கடா, அதையும் தலையில் உடச்சி ஊற்றுங்கடா அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் சாமிங்கிறட்டு அடிக்கிற வெயிலுக்கு வைக்க தாங்க முடியலடா, அந்த தேங்காயை மட்டும் உடச்சி ஊற்றுங்கன்னு சொன்னிச்சு. பாவமாக இருந்துச்சு. சாமி நம்மளுக்கு எவ்வளவோ உதவி பண்ணுது, நம்ம இதையாவது செய்யலாம்னுட்டு உடச்சி ஊற்றிட்டு சரி இன்னும் வேறு என்ன சாமி பண்ணுன்னு கேட்டேன். முடிஞ்சா டெய்லி ஒரு வேளை தண்ணி கொண்டாந்து ஏன் தலையில் ஊற்றிட்டு போடான்னு சொன்னிச்சு. அவ்வளோதான் சொன்னிச்சு. நான் கொண்டா ஊற்றிட்டு வந்துடுறேன். சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாத. அப்படி சொன்னா யாரு கேக்குறாங்களோ அவங்களும் எனக்கு தண்ணி கொண்டாந்து ஊத்தணும்னு சாமி சொன்னுச்சு. நானும் தண்ணி தூக்கி ஊத்தணுமா? இது இன்று சரியாக மாலை 3 மணி. இனிமே நான் என் லைஃப்ல ரகசியம் கேட்பேன். போதும்டா சாமி, ரகசியம் கேட்டதுக்கு வந்த வினையா இது?